கோவை வந்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் பங்கேற்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது கோவை சென்றிருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் வந்து அவருக்கு முன்னதாக திமுகவின் சார்பாக தொண்டர்கள் சூழ பல்வேறு மாவட்டங்களில் வந்திருந்தவர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திமுக அமைப்பு சார்ந்தக்கூடிய மாவட்டத்துடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பினை விமான நிலையத்திலேயே கொடுத்திருந்தனர். பின்னர் அங்கிருந்து தற்போது நிகழ்ச்சிக்காக அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய சர்வதேச தரத்திலான ஹாக்கி விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் துணை முதலமைச்சர் பங்கேற்று அடிக்கலை நாட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் நடைபெறக்கூடிய பொது மாநாட்டிலும் கலந்து கொள்ள இருக்கிறார். இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக கோயம்புத்தூர் சென்றிருக்கக்கூடிய துணை முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் திமுகவினர் நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பினை வழங்கி வருகிறார்கள். வழிநெடுகிலும் திமுகவுடைய கொடிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. வர வழிகள் முழுவதுமே நெடுகளிலுமே திமுகவுடைய தொண்டர்கள் அணிவகுத்து நின்று உதயநிதி அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் வகையில் உற்சாகமாக திரண்டு நிற்கின்றனர். மேலும் அவர் வரக்கூடிய வழிகள் முழுவதுமே திமுகவினர் சூழ்ந்திருக்கூடியதனால் அந்த சாலை முழுவதுமே திமுகவினருடைய கொடியும் அவருடைய தலைகளுமாகவே இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கோவையில வாகனமாக செல்லக்கூடிய அவருக்கு வழிநெடுகளும் திமுக உற்சாக வரவேற்பு வழங்கிட்டு இருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் அவர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் ஆர்எஸ்புரம் பகுதிகளில் ரூபாய் 9.67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படக்கூடிய சர்வதேச தரத்திலான ஹாக்கி ஸ்டேடியத்தை அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த பணிக்காக சென்றிருக்கிறார். கோயம்புத்தூர் மாநகராட்சி மூலமாக மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த பணி என்பது நீண்ட காலமாக கட்டுமானத்திற்கான தயாராகக்கூடிய ஒரு பணி. இந்த பணி பல்வேறு காலகட்டங்களில் தடைபெற்றக்கூடிய சொல்ல தற்பொழுது அந்த பணி தொடங்கப்பட இருக்கிறது. இதற்காக தற்பொழுது துணை முதலமைச்சர்கள் அங்கு சென்றிருக்கிறார். மேலும் இந்த ஹாக்கி ஸ்டேடியம் அமைப்பது மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியை சார்ந்தவர்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் ஹாக்கி ஸ்டேடியத்தை பயன்படுத்தி அந்த விளையாட்டு சார்ந்து மேம்படுவதற்கான வாய்ப்பாக அமையும் என்பதனாலும் விளையாட்டுத்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் என்ற அடிப்படையிலும் துணை முதலமைச்சர் அடிப்படையிலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதாக சென்றிருக்கிறார். மேலும் 69 முடிவுற்ற பணிகள், மேலும் 38 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவது உள்ளிட்ட 140 பணிகளை இன்றைய தினம் அவர் தொடங்கி வைக்கிறார். மொத்தம் 140 பணிகளை மற்றும் 61 கோடி ரூபாய் மதிப்பிலையும் அதே போன்று 40,000 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் இன்றைய தினம் வழங்க இருக்கிறார். அதற்கு பிறகாக 6 மணி அளவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் பங்கேற்க இருக்கிறார். இது போன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக கோவை சென்றிருக்கக்கூடிய துணை முதலமைச்சருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக அவர் விமான நிலையம் வந்த பொழுதே திமுகவினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்குவதற்காக கோயம்புத்தூர் விமான நிலையம் முழுவதுமே திரண்டிருந்தனர். அங்கிருந்து அவர்கள் தற்பொழுது அவர் வழி செல்லக்கூடிய வழிநெடுகளுமே அவருடைய பாதைகள் முழுவதுமே திமுக கொடிகள் கட்டப்பட்டு திமுகவினர் அங்கு சூழ்ந்திருந்து அவருக்கு அந்த வரவேற்பு வழங்கி வருகின்றனர். குறிப்பாக குழந்தைகளை அவரிடம் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது, அவர்களுடைய வரவேற்பை வெளிப்படுத்தும் விதமாக அவருக்கு நேரடி சென்று பதாகைகளும் புத்தகங்களும் வழங்குவது என்று தொடர்ச்சியாக அவரை வரவேற்பதற்காக வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் அவரை பார்ப்பதற்கு நின்றிருக்கின்றனர். அந்த வரவேற்பை ஏற்கும் விதமாக அவர்களிடம் கை குலுக்கி அவர் கொடுக்கக்கூடிய அந்த அன்பு பரிசுகளை பெற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் வர வழிகள் எல்லாம் அவரை வரவேற்பு விதமாக சண்டை மூலம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நிகழ்த்தும் வகையில் அவரை வழிநெடுகிலும் வரவேற்கும் விதமாக திமுக தயாராக இருந்தனர். தற்போது அவர் வரக்கூடிய நேரங்கள் முழுவதுமே அந்த இடங்கள் அனைத்திலுமே அந்த ஏற்பாடு செய்யப்பட்டு அவருக்கான அந்த வரவேற்பானது வழங்கப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.